வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் ராஜ்மாவும் பண்ண போகிறேன். ராஜ்மா பண்ணுறதுக்கு காலம்பரையே ஊற வச்சுட்டேன் ராஜ்மாவை. அதோட ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ ராஜ்மா. இது வந்து வேக விட்டு எடுத்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் தனியாக அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ ராஜ்மா எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். காஞ்சிருக்கு. ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதோட ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஜீரகம் பொரிஞ்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சையாக அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இது மாதிரி செவந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. இது மாதிரி நல்லா செவந்து வந்த உடனே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தா தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா 2 பச்சை வாசனை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அது போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் ராஜ்மாவிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சேர்த்து இது கொதிக்கட்டும். அது இன்னும் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும்.
இது நல்லா வதங்கிடுத்து. இதில் நம்ம வேக வச்ச இந்த ராஜ்மாவை அந்த தண்ணியோடையே விட்டுடலாம். இதோட கொஞ்சம் ராஜ்மா ஒரு பிடிச்சபடி எடுத்து அரைச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கிரேவி இதாக இருக்கும், திக்காக தெரியும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கிரேவி இதாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மூடி வைப்போம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுது. அருமையான ராஜ்மா கிரேவி ரெடி. சுட சுட சப்பாத்தி போட்டு இதை சாப்பிடலாம். இது ரைஸோட கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஸ்பெஷல் ராஜ்மா இப்படி தான் இருக்கும். இல்லை மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த கொத்தமல்லி தலையை போட்டால் சரியாக போச்சு. நெய்யை போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லியும் போட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செம்மையா ஒரு வாசனை. பூரி நைட்டு டின்னருக்கு பூரி கிழங்கு பூரி போட்டு எப்படி உப்பிண்டு வருது பாருங்க பூரி. அடுத்த பூரி பார்க்கலாம். பூரி கிழங்கு, இட்லி, தேங்காய் கொத்தமல்லி சட்னி, பைத்தம்பருப்பு, தால்.